எல்லாமே செயற்கையா இருக்கு, இதுல உண்மையே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. மனசு உடைஞ்சிருச்சுமா. இதுக்கு இந்த பர்த்டேவே பண்ணாம இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அடுத்த பர்த்டேக்குள்ள எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணுமா. அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல முத்து. என்னன்னு சொல்லலாம்லம்மா. இல்ல, நாளைக்கு அவரோட நினைவு நாள். ஐயாவுக்கு திதியாமா? ம். சாரிம்மா, நான் கூட மறந்துட்டேன். சரி, எல்லாரையும் வர சொல்லு. ம், சரிங்கம்மா. மீனாமா, அமுதாமா, சிபி தம்பி, எல்லாரும் வாங்க. என்னாச்சு ஜானு? என்னத்த? நாளைக்கு உங்க மாமாவோட நினைவு நாள். ஞாபகம் இருக்குத? திதி கொடுக்கணும். பூஜை சாமான்லாம் ஐயரே வாங்கிட்டு வந்துருவாரு. அந்த லிஸ்ட்ல உன் மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கு. எதையும் மிஸ் பண்ணாம வாங்கிடு. ம், சரிங்க அத்த. ம். ஆனா என்ன? இல்ல, திதி கொடுக்கும்போது புள்ளைங்க தான் பண்ணணும். இத்தனை வருஷமா அவர் கோமால இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் எப்படித்தான் திதி கொடுக்கறது? என் புள்ள எப்படி இருந்தா என்ன? அவரோட பேரன் சிபி இருக்கான். அவனும் தமிழும் சேர்ந்து பிண்டம் கொடுப்பாங்க. அத்தை, அது எப்படி சரியா வரும்? பெத்த பிள்ளைங்க தான் அத்தை அதை செய்யணும். நம்ம சிபிய கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆனா தமிழ் ரத்த பந்தமே இல்லையே, அவளால எப்படி இதை செய்ய முடியும்? இது சரியா இருக்கிற மாதிரி தெரியல அத்தை. எது சரி எது தப்புன்னு உங்ககிட்ட யாரும் கருத்து கேட்கல. நாளைக்கு திதி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கான ஏற்பாடு பாருங்க.